ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சுமிஸ் லைஃப் ஸ்டைலேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம மார்னிங் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மார்னிங் சாப்பிட என்ன பண்ணேன்னா, பொடலங்காய் பொரியல் தான் பண்ணேன். கொஞ்சோண்டு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு பச்சை மிளகாய் போட்டு அதுக்கப்புறம் நல்லா அது பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணேன். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணேன். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பொடலங்காய் வெட்டி வச்ச பொடலங்காயெல்லாம் ஃபுல்லாக போட்டுட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி பாப்பா எந்திரிச்சதுலேருந்தே அம்மா பாயாசம் பைத்தியமாகவே இருந்தா. சரி வாடா பாயாசம் வச்சு தரேன்ட்டு ஒரு அர்ஜென்ட் பாயாசத்தையும் வச்சுட்டேன். அப்படியே பொடலங்காய் வணக்கிட்டு இருக்கப்போ பக்கத்தில் ஜவ்வரிசி போட்டு சுடு தண்ணியில் வேக வெந்துட்டு இருந்துச்சு. அதையும் அப்படியே கொஞ்ச நேரம் பார்க்கலான்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் எந்திரிச்சதே ஒரு 7:45 அந்த வாக்கில் தான் எந்திரிச்சேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி. ஆனால் இந்த வேலை எல்லாத்தையுமே நான் ஒரு 3/4 மணி நேரத்துலேயே முடிச்சிட்டேன். அப்புறம் பொடலங்காய் வணக்கி விட்டுட்டு அந்த சைடு பக்கத்து அடுப்புலேயே ஜவ்வரிசி வெந்துட்டு இருந்துச்சு, நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் சேமியா போட்டு நல்லா கிளறி விடலான்ட்டு அதையும் கிளறி விட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைடு பொடலங்காயும் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு, அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா வணக்கிட்டு அதை மூடி வச்சிட்டேன். நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு தேங்காய் துருவி போட்டு பொடலங்காய் இறக்கிட்டேன். பொடலங்காய் இறக்குனதுக்கப்புறம் சாம்பார் வச்சேன். சாம்பாரையும் நல்லா தாளித்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சாம்பார் வச்சுட்டு குக்கர் நல்லா கழுவிட்டு சாப்பாடு வச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைடு பாயாசத்துக்கு கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டேன். நான் நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு ஐட்டத்துக்கெல்லாம் தான் வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணுவேன். அப்புறம் வெள்ளை சர்க்கரை போட்டுட்டு முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டேன். இது அர்ஜென்ட் பாயாசம் எவ்வளோமா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. அப்புறம் தேங்காய் இருந்துச்சு, எல்லாம் வெட்டி வச்சிட்டேன். அப்புறம் பாப்பா எழுந்திரிச்சோன்னே ஆப்பிள் கேட்டால் அவளுக்கு ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்துட்டு, அப்புறம் தாத்தா பாட்டிக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு டீ வைக்கலான்ட்டு கொஞ்சம் டீ வச்சு கொடுத்துட்டு அப்புறம் வேலையும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் லஞ்ச் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மதியத்துக்கு சாதம், பொடலங்காய் பொரியல், பருப்பு, அதுக்கப்புறம் பாயாசம், அப்புறம் நேற்று வச்ச ரசம் இருந்துச்சு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.